ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கேன். நாம வந்து நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ்க்கு மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், அப்புறம் எவ்வளோ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஏன்னா கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியலை அப்படின்னா, அந்த எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். அதனால் அதாவது டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/12/2025 15/12/2025. சரியா? 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு 15ஆம் தேதி வந்து 3 மணிக்கு நமக்கு என்னாச்சு பார்த்தா முடிஞ்சுது. சரியா? இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் கொடுத்துருக்காங்களே, யார் ரிஜிஸ்ட்ரேஸ் பண்ணுறது? ஏன்னா எல்லா பேருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா பேர்த்தையுமே செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வந்துடுது. 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ வந்து எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிடிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பிடிஎஸை ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ பிடிஎஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டா மார்க் எவ்வளோ முடிஞ்சிச்சு, எம்பிபிஎஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டா மார்க் எவ்வளோ முடிஞ்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் எல்லா பேருமே எம்பிபிஎஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிஎஸ் வச்சுருந்தா கூட பிடிஎஸ்க்கு யாராவது அட்மிஷன் வருவாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ மேபி அடுத்த ரவுண்டு கூட என்னாச்சு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எனி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா அதாவது எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தயர் ஆன்லைன் கவுன்சிலிங். அதாவது இது வரைக்கும் உங்கள் கையில் எந்த சீட்டுமே இருக்கக்கூடாது. சரியா? அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் நீங்கள் வந்து சீட் வந்து எடுத்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில், சரியா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி சப்போஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்கணும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா யார் அப்படின்னா, அதாவது தி கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ஜாயின்ட் எனி, சரியா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்னாச்சு பார்த்தா எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் தி கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் ஜாயின் their seats allotted தி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்டு. அதாவது ரவுண்ட் 3ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கும், இல்லைனா ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கும். சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி கேண்டிடேட் ஷுட் பே அண்ட் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட். கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு நீங்கள் அடிஷ்னலாக 2 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பண்ணணும் ஃபார் பிடிஎஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன்னா பிடிஎஸ் கவுன்சிலிங் தான் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடிஎஸ் கோர்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அடுத்து ரவுண்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாருமே பிடிஎஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் வந்து பிடிஎஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர்ட் அண்டு பார்ட்டிசிபேட்டிங் தி ஆன்லைன் கவுன்சிலிங். நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டரே பண்ணலை, ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 500 ரூபா கட்டி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபா கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனால் ப்ராக்கெட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா,
பட் their நேம் should be present in the ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் ஆல்ரெடி பப்ளிஷ்ட். அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நேம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால் பார்த்துங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 2 லேக் வந்து பே பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த 2 லேக் வந்து யாருக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து உங்களோட இன்கம் வந்து 2.5க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எஸ்சியாக இருந்து கிறிஸ்டினாக நீங்கள் கன்வெர்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் கிடையாது. சரியா? அப்போ 2.5 வந்து அதாவது இன்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இன்கம் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்து கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.